தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ இது சமாதானம் கண்ணு கட்டிய தொலைவரை உக்ரைனுக்கு தெரியவில்லை. முதல் தாக்குதல் ரஷ்ய ரிஃபைனரி செறிந்தது. அதற்கு சரியான ரிட்டேலியேஷன் இப்போது நடந்திருக்கிறது. ஒரு பெரும் தாக்குதலை நடத்தி உக்ரைன் மிகப்பெரிய கொந்தளிப்பிலும் பல்லாயிரக்கணக்கான நிலைகள், இராணுவ மேனுஃபேக்சரிங், அதுக்கு பிறகு நிஃபேக்டிவ்ஸ், இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் எல்லாமே அழிந்திருக்கிறது. நேட்டோ படைகள் கூட்டமைப்பு அங்காராவில் நடக்கிறது, எங்க துருக்கியில. அந்த கூட்டமைப்புல ஜெலன்ஸ்கி காலரை தூக்கிட்டு நான் ரஷ்யாவை காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதை அடிச்சாருங்கிறது உளவுத்துறையின் மூலம் ரஷ்யாவுக்கு தெரிஞ்சு கரெக்டா அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இங்க அடிச்சு. இப்போ நேட்டோல பல நாடுகள் ரஷ்யாவால ஒரு பெரிய அச்சுறுத்தல். இப்ப நேட்டோ கூட்டமைப்பு ஈரான் போரினால் அவர்களுக்குள்ளே ஒரு பிதற்றல், நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யாவும் வடகொரியாவும் ஈரானும் சீனாவும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார். நேட்டோ அமெரிக்காவை தலைமை தாங்கினாலும் இவருடைய பேச்சால் நேட்டோ இவரை விரும்பவில்லை. யார இவன் இந்த மாதிரி இடகடமா பேசுறாரு தானே, இவர் ஒரு உருப்படாத ஆள். கிரீன்லாந்தை பிடிக்க போறேன், கனடாவை பிடிக்க போறேன், யார் விரும்புவா? அதனால தலையும் வாழை இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையாகத்தான் இன்னைக்கு உலகத்தின் நிலை இருக்கு. ரஷ்யா பயன்படுத்துகிற அந்த ஸ்கேண்டர் மிசைல் இருப்பாருங்க, அதை பத்தி தனியே பேசலாம். அவ்வளோ ஒரு வேல்யூபிளான அந்த ப்ரிசிஸ் அட்டாக் பண்ணும், துல்லியமாக இலக்கை அடிக்கக்கூடிய ஸ்கேண்டர் மிசைல். இது எத்தனை ஸ்கேண்டர் மிசைல்னா 384 ட்ரோன்கள் 30 ஸ்கேண்டர் மிசைலை வச்சு உக்ரைனை அடின்னு அடிச்சு ஏபிடி பார்ட்ஸ் சொல்லக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் ஏரியாவில் நொறுக்கிட்டாங்க. இப்போ ஏன் இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல அடிக்கணும்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவி. ரஷ்யா உக்ரைன் போரானது எப்போதுதான் முடிவுக்கு வரும்? ஏன்னா அதற்கு பின்னாடி ஆரம்பிச்ச போர்லாம் கூட முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த போர் இன்னும் முடிவுக்கு வராமலேயே நீண்டு கொண்டே போகிறது. காரணம் என்ன சார்? சார், இப்போ நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி சார். உதாரணத்துக்கு கிரெம்ளின் மாளிகை இப்ப நான் அமர்ந்திருக்கிற அந்த நேரத்துல பற்றி எரிகிறது. உக்ரைன் பற்றி எரிகிறது. கியூ நகரம் பற்றி எரிகிறது. கிட்டத்தட்ட 2022 ஆரம்பிச்ச போர் சார். 23, 24, 25, 26 4 வருஷம் தாண்டிட்டு இப்போ 5வது வருஷம். இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னா, ஜெலன்ஸ்கி என்பவர் அந்த நாட்டின் தலைவர், உக்ரைன். புட்டின் ரஷ்யாவுடைய தலைவராக இருக்கிறார். ஆனால் எல்லாமே ஒரு காலத்தில் அசர்பைஜான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஆர்மேனியா, உக்ரைன் எல்லாமே ஒரே நாடாகத்தான் இருந்தது. 1991 கொர்பச்சேவுடைய காலத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் ஒவ்வொரு நாடுகளும் பிரிந்தது. இப்போது ஏராளமான இடங்களை ரஷ்யா தனதாக்கி கொண்டிருக்கிறது. அதை விட்டுத்தர வேண்டும் என்றுதான் ஆரம்ப கட்டத்தில் இந்த போர் ஆரம்பிக்கிறது. நேட்டோ நாடுகளுடைய மாநாடு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அங்காராவில், துருக்கியில். அமெரிக்கா நேட்டோ நாடுகள் அவர்களுடைய பிராந்திய வல்லரசு இருந்தாலும் அமெரிக்கர்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தை அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை வென்ற மகிழ்ச்சியை மரண வாயிலாக இங்கே கொண்டாட்டமும் துக்கமும் கலந்து மத்திய திரைக்கடலில் பெர்ஷியன் கலை இதுல நடக்குது. நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா, நேட்டோ நாடுகள் மீட்டிங்கே அங்காரா நடக்குது துருக்கியில. அமெரிக்கா அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த கரெக்டா அந்த நேரத்தை பயன்படுத்தி அடிச்சா அடி யாரு? நம்ம ரஷ்யா. கிட்டத்தட்ட 534 ட்ரோன்கள், 60 ஸ்கேண்டல், அவங்க வீசின பலிஸ்டிக் ஏவுகணைகள், ஏராளமான உயிர்கள் இறந்து போயிட்டாங்க உக்ரைன்ல. என்னடா சொன்னா அந்த உலகத்தினுடைய கவனமே திசை திரும்புது. இதுக்கு காரணம் இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அடித்து
ஆங்கில செய்தியினுடைய காம்ப்ரிஹென்சிவ் ஒரு ஆர்டிகிள் சொல்லுது, 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி விட்டு யாரு ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை துவம்சம் செஞ்சிட்டார். ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரிஸ் பற்றி எரியுது. அவங்க சப்ளை பண்ண முடியல, அந்த அளவுக்கு பெரும் சேதாரத்தை ஏற்படுத்திட்டார்கள். இதற்கெல்லாம் பழிவாங்கி ஆகணும், இவனை விடக்கூடாதுங்கிறது தான் ரஷ்யா. அதற்கு சரியான கால தருணத்தை எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் இப்போது நேற்று முன்தினம் நள்ளிரவு அடித்தார்கள். அதில் கிட்டத்தட்ட அது சரியாக இருக்கும் என்றால் கிட்டத்தட்ட 625 ட்ரோன்கள் 6ஆம் தேதி ரஷ்யா நோக்கி அவர்கள் அனுப்பிய நேரத்தில் இதுல 500 பிரான்ச் மற்றும் 200 லெனின்கிரேட் மாஸ்கோ, இப்படித்தான் அவங்க ரஷ்யாவை நோக்கி அனுப்புனாங்க. 600 அனுப்புனதுக்கு தான் பதில். இப்ப ரஷ்யா எவ்வளவு அனுப்பியிருக்குன்னா, ரஷ்யா விமானப்படை 40 இடங்கள்ல இவங்க முதல் கூடி அனுப்புறதை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது. 600ல 40 இடங்கள்ல உழுந்துச்சு, மீதி உள்ளதை சுட்டு வீழ்த்திட்டு ரஷ்ய விமானப்படை. அப்படின்னா கூட ரஷ்யாவுக்கு பெரும் சேதாரம். இந்த நேரத்துல இதை ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டா, நேட்டோ படைகள் கூட்டமைப்பு அங்காராவில் நடக்கிறது, எங்க துருக்கியில. அந்த கூட்டமைப்புல ஜெலன்ஸ்கி காலரை தூக்கிட்டு நான் ரஷ்யாவை காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதை அடிச்சாருங்கிறது உளவுத்துறையின் மூலம் ரஷ்யாவுக்கு தெரிஞ்சு கரெக்டா அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இங்க அடிச்சுட்டான். என்னத்தை பயன்படுத்தினான்? இது நடந்தது 2 மாதத்திற்கு முன்பு. ரஷ்யாவை காலி செய்து ரஷ்யாவுடைய ரிஃபைனரி, ரஷ்யாவினுடைய ஆயில் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணிட்டான். கம்ப்ளீட்டா எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சாதாரணமாக அடி கிடையாது. 600 அனுப்புனதுல 40 விழுந்ததுல தான் ரஷ்யாவே காலியாச்சு. ரஷ்யாவுடைய பொருளாதாரமே சுருக்கமாயிட்டு பல நாடுகளுக்கு ரஷ்யாவுடைய எக்ஸ்போர்ட் நின்று போச்சு. இது ஜெலன்ஸ்கி தன்னை ஒரு பெரிய ஹீரோவா காட்டிக்கொள்வதற்கு முயற்சி எடுத்த நேரத்தில் இந்த டைம் கரெக்டா எதிர்பார்த்த ரஷ்யா நேற்று முன்தினம் தாக்கியது. இதுல ரஷ்யா ஒரு ஹெவி ரிட்டாலியேஷன், சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த செய்தியில இந்த ஹெவி ரிட்டாலியேஷன்னா அவங்க 380க்கு மேற்பட்டதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 350ல 384 ட்ரோன்கள், மிசைல் ஸ்கேண்டர் மிசைல். ரஷ்யா பயன்படுத்துகிற அந்த ஸ்கேண்டர் மிசைல் இருக்கு பாருங்க, அதை பத்தி தனியே பேசலாம். அவ்வளோ ஒரு வேல்யூபிளான அந்த ப்ரிசிஸ் அட்டாக் பண்ணும், துல்லியமாக இலக்கை அடிக்கக்கூடிய ஸ்கேண்டர் மிசைல். இது எத்தனை ஸ்கேண்டர் மிசைல்னா 384 ட்ரோன்கள் 30 ஸ்கேண்டர் மிசைலை வச்சு உக்ரைனை அடின்னு அடிச்சு ஏபிடி பார்ட்ஸ் சொல்லக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் ஏரியாவில் நொறுக்கிட்டாங்க. இப்போ ஏன் இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல அடிக்கணும்? ரொம்ப கொதிநிலைக்கு போயிட்டு உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கத்துறார், எங்க நாட்டு மக்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க, ஏராளமான மக்கள் குடிமக்கள் அழிந்து போனார்கள் அப்படின்னு நம்ம அந்த செய்தியில போகும்போது, உக்ரைனுடைய பெரும்பான்மையாக மேனுஃபேக்சரிங்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பமாக இருந்தாலும், ஆர்சனல் ஆயுத குடங்குகளாக இருந்தாலும் எல்லாம் எங்க இருக்கு? அந்த மக்கள் வாழக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸுக்கு மத்தியில் வச்சிருக்கான். அதே முதல்ல தப்பு. இராணுவ நிலைகளை மக்கள் வாழக்கூடிய இடத்துல வைக்கவே கூடாது. அப்படி வச்சுட்டால் எதிரி நாடுகள் தாக்கும். ரஷ்யாவுக்கு வேற வழி இல்லை. இந்த ஆர்சனல் அடிக்கணும், அவர்களுடைய மேனுஃபேக்சரிங் ஹப்பை அடிக்கணும், அவருடைய மிசைல் ப்ரொடெக்ஷன் யூனிட்டை அடிக்கணும்னா அடிச்சான். பக்கத்தில் இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் செத்து போயிட்டான். ஆனால் 16 பேர் 20 பேர் இறந்து விட்டார்கள், 300க்கு பேர்பட்ட காவல். ஆனால் உண்மையான செய்தி, பல நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருக்கிறார்கள் எங்க உக்ரைன்ல. ஆனால் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இதை தடுப்பதற்கு அமெரிக்காவின் இதுல பாருங்க, இந்த ஸ்கேண்டர் வேல்யூபிள் மிசைல் உக்ரைனுடைய 5 ப்ராஜெக்ட் பிளான்களை கம்ப்ளீட்டா அனிஹிலேட்டட், டெஸ்ட்ராய்டு. அது மட்டும் இல்லை, ஆன்டிஷிப் மிசைல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு கடல்ல, அதையும் காலி பண்ணிட்டாங்க. யாரு? ரஷ்யா. காலி பண்ணது மட்டும் இல்லாம இந்த மிசைல் தாக்குதலுக்கு உள்ளான வெளி இடங்கள்ல தாக்கி அழிக்க வகையில நீங்க சொன்ன மாதிரி, நான் இப்ப சொன்ன மாதிரி சிவிலியனுடைய குடோன்கள், சிவிலியன்கள் வாழக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நாசமாயிருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்கா அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தடுப்புகள், அமெரிக்காவுடைய தடுப்புகள், ஏவுகணைகள் எதுவுமே இல்லை. இப்போ யூரோப் யூனியன்ட்ட போய் கேட்குறான் என்ன காப்பாத்துன்னு. இனி யூரோப் யூனியன் கொடுக்குதா கொடுக்கலையாங்கிறது தெரியல. இப்போ உக்ரைனுடைய பாதிப்புகள் சர்வதேச அளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நெஞ்சமான பாதிப்பு இல்லை. இப்போ அமெரிக்க அதிபர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரன்னா ஒரு சிக்கல் இருக்கு.
ஈரான்ல ஹெர்மூஸ் வளைகுடாவில் ஒரு சிக்கல், அது கூட நீர்த்துக்கலாம். ஆனால் இந்த சிக்கல் பெரிய சிக்கல். இந்த சிக்கல் இங்கே ஈரான்ல சிக்கல் 2 சிக்கல், ஹெர்மூஸ் வளைகுடா சிக்கல் 1, மற்றபடி அணு ஆயுதங்கள்ல என்ரிச் செய்யப்பட்ட 453 கிலோகிராம கையளிக்கிற ஒரு சிக்கல். ஆனால் இங்கே உள்ள சிக்கல், உக்ரைன் சிக்கல் என்ன சிக்கல்னா வேற ஒண்ணும் இல்லை, பிடித்திருக்கிற இடங்களை விடு. அவன் விடவே மாட்டாங்கிறான். யாரு? ரஷ்யா 20% இடத்தை பிடிச்சிருக்கான், நீ விடுங்கிறான். கிரிமியா போன்ற இடங்கள், இப்ப கியூ தலைநகர்லாம் ரஷ்யா அடிக்கல, இது வரைக்கும் கியூவேல கையே வைக்கல, இப்பதான் முதல்ல அடிச்சிருக்கான். இதெல்லாம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பெரும் சிக்கலை மட்டும் ஏற்படுத்தவில்லை, இது சர்வதேச அளவுல பெரிய சிக்கலே இருக்கிறது. இப்ப இன்னைக்கு நேரத்துக்கு வந்த செய்தியில இந்த விவகாரங்கள் ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனுடைய எரிசக்தி துறைகள் எல்லாவற்றையும் அடித்ததற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இத சமாதானம் பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஒருத்தருக்கு சமாதானம் பேசணும் இல்லை. அமெரிக்கா எதிரி ரஷ்யாவுக்கு, உக்ரைன் எதிரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க பாருங்க, அவ்வளவு பேரும் எதிரி. யூரோப் நாடுகள்ல அவ்வளவு ரஷ்யாவின் எதிரி, ரஷ்யா அவ்வளவு பேருக்கும் எதிரி. சீனா இருக்கு, சீனா ரஷ்யாவுடைய ஆளு, அப்ப சீனாவை நம்ப முடியாது. இப்போ இந்தியா நம்ம அமைதியா இருக்கோம், நம்ம எந்த பக்கம் வேணாப்பா, நான் ஏன் நாட்டை பார்த்துக்கிறேங்கிற நம்ம பாலிசி, எதுலையும் போய் தலையிட மாட்டோம். அசீம் முன்னீர் தலையிட்டு ஈரானுக்குள்ள ஒரு புரோக்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை போட்டு தள்ளுறதுக்கு இஸ்ரேல் திட்டம் போட்டிருந்தான், அது லாஸ்ட் மூமெண்ட்ல தப்பிட்டான். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவுடைய பெரிய மனுஷன் என்ன பேசுறது தெரியல. குண்டை போட்டு சாவடிப்பேன்னு ஒரு பொறுப்பு இல்லாம அமெரிக்க அதிபர் பேசி கொண்டிருக்கிறார். இப்போ அமெரிக்க அதிபர் ஒரு சமாதானத்தை செய்தார் சில வருஷங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்பு. உக்ரைனை நான் சமாதானம் பண்ண போறேன், உங்களுக்கு தெரியும். அதை தனியாக கூப்பிட்டு யாரும் யூரோப்பியர்களை யாரையும் கூப்பிடாம, ஜெலன்ஸ்கியும் கூப்பிடாம இவரே ரஷ்யாவை கூப்பிட்டு பேசினார். அதுவும் ஒன்றும் விளங்கலை. அதுக்கப்புறம் அவரை நியூ அட்லாண்டாவுக்கு வர சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு கூப்பிட்டு தொலைக்கலாம் அவர் போனார். போயிட்டு இவரே ஏமாத்திக்கிட்டே இருந்தார் உக்ரைனுடைய இது ரஷ்ய அதிபர் புட்டின். இப்போ இது சமாதானம் கண்ணு கட்டிய தொலை வரைக்கும் உக்ரைனுக்கு தெரியவில்லை. முதல் தாக்குதல் ரஷ்ய ரிஃபைனரியை செறிந்தது, அதற்கு சரியான ரிட்டேலியேஷன் இப்பொழுது நடந்திருக்கிறது. அதன் விளைவுதான் ஸ்காண்டியா மிசைல் மூலமாக ஒரு பெரும் தாக்குதலை நடத்தி உக்ரைன் மிகப்பெரிய கொந்தளிப்பிலும் பல்லாயிரக்கணக்கான நிலைகள், இராணுவ மேனுஃபேக்சரிங், அதுக்கு பிறகு நிஃபேக்டிவ்ஸ், இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் எல்லாமே அழிந்திருக்கிறது. பெரும்பான்மையாக மக்களும் அப்பார்ட்மெண்ட்ஸும் அழிந்திருக்கிறதா உக்ரைன் ரஷ்ய போரின் இன்றைய நிலையாக இருக்கிறது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உக்ரைன் கேட்பது என்ன, நீங்க பிடிச்ச 20% இடத்தை விடுங்க ஒன்றுன்றது, இன்னும் நேட்டோ நாடுகள்ல இணைகிறது, இது ரெண்டையுமே ரஷ்யா இந்த அளவுக்கு எதிர்க்க காரணம் என்ன? யாரு ரஷ்யா எதிர்க்கிறதுக்கு? ஆக்சுவலி யூரோப்பியர்கள் ரஷ்யர்களை இன்னைக்குள்ள ஒரு சம்பவம் இல்லை. ரஷ்யர்கள் அவர்களுடைய பொது எதிரி. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொது எதிரி இருக்கிறான். அதே மாதிரி ரஷ்யர்களுக்கு யூரோப்பியர்களை பிடிக்கவே செய்யாது. நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு கொண்டு வந்ததே அமெரிக்காவின் திட்டம். ரஷ்யருக்கு எதிராக ஒரு காயின் வைக்கிறது தான் யுனைடெட் யூயூ. யுனைடெட், அதாவது ரஷ்யா ஒரு பகுதி எந்த பக்கம் இருக்கு, ஆசியா பக்கம், மற்றொரு பகுதி யூரோப். அதே மாதிரி துருக்கி நேட்டோ நாடு தான், ஒரே ஒரு முஸ்லீம் நாடு துருக்கி தான். துருக்கியில தான் கூட்டம் நடக்குது. நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு திருப்பி தான் நடக்குது. இப்போ நேட்டோல ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நேட்டோ கூட்டமைப்பு இருக்கிறாங்க. இப்போ நேட்டோவில் பல நாடுகள் ரஷ்யாவால் ஒரு பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்கு. இப்போ நேட்டோ கூட்டமைப்பு ஈரான் போரினால் அவர்களுக்குள்ளே ஒரு பிதற்றல் இருக்கிறது. நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஈரானை தாக்குவதற்கு நேட்டோ, ஸ்பெயின் நாடுகளோ இத்தாலியோ யாருமே அனுமதிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், அனுமதிக்கவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யாவும் வடகொரியாவும் ஈரானும் சீனாவும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள். ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் வடகொரியாவும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார். இவர்களுடைய எல்லோருமே அமெரிக்கர்களுக்கு எதிரானவர்கள். நேட்டோ அமெரிக்காவை தலைமை தாங்கினாலும் இவருடைய பேச்சால் நேட்டோ இவரை விரும்பவில்லை. யார இவன் இந்த மாதிரி இடகுடமா பேசுறாரு தானே. அதனால இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ்ல இருந்தோ, கேமரோ மற்றும் எந்த தலைவனும் இவர் விரும்பல. இவர் ஒரு உருப்படாத ஆளு. கிரீன்லாந்தை பிடிக்க போறேன், கனடாவை பிடிக்க போறேன், யார் விரும்புவா? அதனால தலையும் வாழை இல்லாமல் தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலையாகத்தான் இன்னைக்கு உலகத்தின் நிலை இருக்கு. ஆனா உலகத்துல இவ்வளவு பெரிய பதட்டமும் அனர்த்தமும் இந்த போர்களால் வரும் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதனால உலகத்துடைய பொருளாதாரம் பெரும் பாதிப்பு.
இந்த பாதிப்பு தான் இப்போ நமக்கு பாய்ச்சிட்டு இருக்கோம். நம்ம குடிக்கிறோம் ஒரு டீ இன்னைக்கு 15 ரூபாய்க்கு குறைஞ்ச டீ இல்லை. ஒரு வடை 20 ரூபாய்க்கு ஆயிட்டுன்னா அங்கே அடிக்கிற அடி தான் அங்கே பாயுது. நமக்கு உக்ரைன்லேருந்து ஏராளமான பருப்பு வகைகள்லாம் வந்துச்சு. உரத்தினுடைய பிரச்சனை இன்னைக்கு பாருங்க, 400 ரூபாய் விற்று இன்னைக்கு 900 ரூபாய் ஆயிட்டு. காரணம் என்ன? நமக்கு வரல, அப்படி வரவும் முடியாது, வந்தாலும் வழியும் இல்லை, ஜலசந்தியிலையும் பிரச்சனை. ஹெர்மூஸ்ல ஒட்டுமொத்த உலகமே இப்போ ஒரு பெரிய கொதிநிலையில் இருக்கு. இது தெரியாம தான் நாம என்ன செய்யறோம், எதையோ கனவு கொண்டு பேசிட்டு இருக்கோம். எங்க நடந்தா நமக்கு என்ன, நமக்கு தான் பாதிப்பு. அதை பத்தி யாரும் சாமானிய இந்தியர்களோ, ஏன் மிகுந்த ஊடகவியலாளர்னு சொல்றாங்க பாருங்க, அவர்களுக்கு கூட இதை பற்றிய புரிதல் இல்லாததான் வருத்தம் அளிக்கிறது. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.